ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து டிமார்ட்டுக்கு போகலான் இருக்கேன். கொஞ்சம் சிம்பிளான பர்ச்சேசிங் தான். என்னென்ன பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, என்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைக்கில் தான் அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்தோம். இங்கே விட்டுட்டு சரி கார் எடுத்துகிட்டு போகலான்ட்டு மாமா காரை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. காரு உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில், கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஒரு இப்போதைக்கு கார் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 ரூபா செலவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வேறு லாங் வேறு போயிட்டு வந்தோங்களா, ரொம்ப கொஞ்சம் காரு இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. இனிமேல் மெக்கானிக்கிட்ட காமிச்சு தான் போகணும். இப்போ வெயிலாக இருக்குது, சரி எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு பார்க்கணும். என்ன போகலாமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்லேயே போகலான்னு மாமா சொல்லிட்டாரு. கார்லேயே கிளம்பலான் இருக்கோம். மாமா கார்லேயே போகலான்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். காரில் தான் போக போகுது. யாரும் இல்லை, பசங்களாம் எழுந்து கூட இல்லை. நேற்று போயிட்டு வந்ததுனால எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் மாமா மட்டும்தான் போகிறோம். கொஞ்சம் வீட்டில் நெய்யெல்லாம் காலி. சில பொருள் மட்டும் வாங்க தான், ரொம்பலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தேவையான பொருள் மட்டும் வாங்கிறதுக்காக போகிறோம். அப்படி என்னென்ன தேவையான பொருள்கள்ன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிமார்ட்டில் போய் நம்ம வீடியோ வந்து ரொம்ப ஷூட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்டில் வீடியோக்கு வந்து அலோட் பண்ண மாட்டுறாங்க. முடிஞ்சால் சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் பார்க்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வந்து காருக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு, கழுவிட்டு இருக்காரு. அநேகமாக இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும் காரு. நிறையா எலி வர அடித்து, ஒயரிங் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு வண்டிக்கு. எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். நம்மளுக்கு ஆட்டோலேயும் செட் ஆக மாட்டேங்குது. அதனாலேயே இதை கொஞ்சம் ஆயில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. எங்கே அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து காரில் தான் போக முடியுது. எங்கே ஆட்டோவில் போக முடியும்? நம்ம வீட்டில் ஆட்டோவும் இருக்குது, ஆட்டோவில் போக முடியல எங்களால். அம்மா இல்லை, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. மாமா மட்டும் இந்த பாருங்க, மாமா பாருங்க. கேட் வேற லாக் பண்ணுமா? எப்படி போகலாம்? இப்படி தானே போய் போகிற? இப்படி வேண்டாப்பா. மாமா கேட்டு லாக் பண்ண போயிருக்காரு. அம்மா இருந்தாங்கன்னா ஜாலியாக அம்மா கூட வந்திருப்பாங்க. என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தெரியாது. என்னாச்சு? ஏதோ பின்னாடி சீட்ல ஏதோ இருக்கு பாரு. அதனால எழுந்தா இப்போ கால் பண்ணுவாங்க, எங்கே போனீங்கன்னு. எதுவும் பண்ணவும் இல்லை, எனக்கு சமைக்கவும் இல்லை, முடியல. சரி கொஞ்சம் பர்ச்சேசிங் மட்டும் பண்ணிட்டு வரலான்ட்டு தான் போகிறோம். இல்லைன்னா முடியாது நமக்கு. மெயினாக நாங்கள் பைக்கில் போகலான்னு தான் வந்தோம். சரி நேற்றே கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே, வந்து வெயில் வேற முடியலையா, சரி மாமா காரை எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்ட்டாங்க. எந்த பக்கமாக போய் போகிறீங்க? அதுக்கா கேல்சியம் வரும்போது போட போகிறீங்களா? ஏடிஎம் அதான் இப்படி திரும்பிடுங்க, யூட்டர்ன் போட்டு. என்னாச்சு? யூட்டர்ன் போடுறேன்ட்டு எப்படியே போறீங்க? கார்ல மிஷின்ல போடலாம். ஓகே, இங்க
பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காருக்கு வந்து நம்ம கார் வந்து பெட்ரோல் கிடையாது, இது டீசலு. டிரைவர் தான் பெட்ரோல், இங்கே டீசல் போடலான்னு வந்திருக்கோம். ஸ்வேதா பார்க்கும். சும்மா டிமார்ட் குட்டி ஷாப்பிங் சொல்லி மிளகு பொங்கல், நெக்கி பொங்கல். இன்னும் ஸ்வேதா பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்ம டென்ஷனாக நான் வீட்டுக்கு வந்துட்டோம். அவளுக்கு தெரியலன்னு தெரியாது. நீங்கள் இதுக்கெல்லாம் போனீங்களா அப்படியே கத்த போகிறாங்க. ஸ்வேதா ஓகே, மாமாவுக்கு ஒன்றும் வரல, எனக்கு மட்டும் பொங்கல் வந்துச்சு. தேவிமா வேலைக்கு போயிடுச்சுன்னு சொன்னேன்னா தேவிமா வீட்டுக்கு வந்துருச்சு. ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இங்கே வேலையிலேருந்து இந்த பக்கமே வந்துட்டாங்க. அதான் டிமார்ட்டுக்கு அப்படியே வர சொன்ன ஆட்டோவில் வந்து இறங்கிட்டாங்க. ஆக்சுவலாக தேவிமா நம்ம கூட வந்துருச்சு. இதோ நம்ம காரை மாமா அதை எதுக்கு எடுத்துருக்காங்க காரை. நாங்கள் வந்துட்டோம். உள்ளே போய் என்னென்ன வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறோம். ஓகேவா போகலாம். என்னாச்சு? சரியெல்லாம் கவலையா? பயப்பட வேண்டாம். கதவு விட்டு விலகி நிற்கவும், கதவுகளை அவசரமாக திறக்க முயற்சி செய்ய வேண்டாம். இந்த லிஃப்ட் ஆடியோ மேட்டிங் இது லிஃப்ட்ல போறது வீடியோவா? எஸ், ஐ காட். கோதுமை இருக்கா? மாவா வாங்கினது லாஸ்ட்டாக வாங்கினது இருக்கும் மாமா. எட்டு தொட்டி ஷாப்பிங் முடிஞ்சிச்சா? குட்டி ஷாப்பிங்ட்டு பெரிய ஷாப்பிங் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று நினச்சோன்னா ஏதோ வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கிளம்பியாச்சு, ஷாப்பிங் முடிச்சு. ஆமாம் ஆமாம். செம்ம வெயில், உள்ள தெரியல, வெளியே வந்தால் தான் தெரியுது வெயில். இந்த ஆட்டோக்காரங்க குறுக்களை ஏற்றிட்டு போகவே முடியல. நவரவே மாட்டாங்கப்பா. ஷேர் பண்ற இது மாமா பிரியாணி வாங்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பார்க்குறீங்களா? என்ன பண்ற? பெஜாரா இருக்குமா? நைட்டு லேட்டா வந்தோமா, வேலைக்கு போயிட்டு ஓடியா இருந்தோன்னா டயர்டா இருந்து படுத்துன்னு இருக்கிற கார்ல. வேற ஒன்றும் இல்லை. படுங்க படுங்க. வெளியே செம வெயில் கொளுத்துது, வெந்துருவோம் போல இருந்து. ஆமா, பயங்கர வெயில் வெளியே, பயங்கரமா இருக்கு.
நேத்து போயிட்டு வந்தோம்ல நம்ம வந்து உனக்கு டயர்டே ஆகலையா? என்ன பண்றது நம்பர் எனக்கு இன்னும் கூட உடம்பு வந்து டயர்டாக தான் இருக்கு. ஏன் எதனால தெரியுமா? ஸ்வேதா மடி மேலேயோ உட்கார வச்சனாலையா என்னன்னு தெரியல. ஃப்ரண்ட்ல எனக்கு முடியவே இல்லை ஒன்றும். என்ன அம்மாமா வராரு வேகமா. பிரியாணி 150 பிரியாணி 100 ரூபா பிரியாணி இருக்கு. ஃப்ரைடே சொல்லலாமா? பிரியாணி வாங்கிக்கலாமா? ஏதோ ஒன்று வாங்கிக்கோ. ஏதோ ஒன்று இல்லை முடியாது. இதுக்கப்புறம் வீட்டில் போய் செய்யறதுக்கு ஒன்றுமே முடியாது. ஏதோ சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். வேணா படுத்து அதுக்கப்புறம் நாங்கள் டிமார்ட்டில் வந்து குட்டி ஷாப்பிங்னு கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட நான் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். இந்த வாட்டி தான் நான் கப்பு வாங்காமல் திரும்பி வந்திருக்கேன். எடுத்தேன் கப்பு தான் கையில் எடுத்துன்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒன்று வாங்கிட்டேன். வீட்டில் போய் பார்க்கலாம் நம்ம. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குப்பா பிரியாணி. நல்லா குச்சி குச்சி குச்சா சாப்பிட்டா நல்லா இருக்கு. வாசனை எல்லாமே நல்லா இருக்கு. புது கடையில் தான் நல்லா இருக்கு. செமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இல்லைங்க, நார்மலா இருக்கு. ஒன்று அப்படியே டிமார்ட்ல என்னென்ன ஷாப்பிங் பண்ணோன்னு சொல்லி அப்படியே காமிக்கிறேன். ஏன்னா ரேட்டெல்லாம் என்னன்ட்டு அவ்வளோ தெரியாது. சிலதுக்கு மேலே இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இது வந்து நீங்கள் நிறையா என்னோட மீஷோ அது டிமார்ட்டில் வாங்கினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாவு போடுறதுக்காக வாங்குவேன். இட்லிக்கு மாவு அரைச்சா இது ஊற்றி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் அங்கே வந்து இப்போ ஆஃபர் போயின்னு இருக்கு. இது 99 சொல்லி அதில் நான் 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் கிச்சனில் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். டஸ்ட்பின் சின்னதாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இங்கே மேலே வுட்டு மாதிரி இருக்குது. இதை லாக் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்களா? இது 199. இது இதோட ரேட்டு தெரியுதுங்களா? 199. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் செராமிக் வந்து பவுல் ஒன்று வாங்கினேன். குக்கிங் வீடியோக்காக வாங்கினேன். இது வந்து 159 கொடுத்து வாங்கினேன். பெரிய பவுல் ஃப்ரெண்ட், நல்லா பெருசாகவே இருக்குது. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் வீட்டில் வந்து எல்இடி பல்பு கேட்டாங்க. அதனால் டிமார்ட்டில் தான் எப்போவுமே வாங்குறது. இது வாரண்டியோடு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வாங்கினா உள்ள ஒரு பேட்ரி ஒன்று ஃப்ரீ ஒன்று. ஒரே ஒரு பல்பு தான் வாங்கினேன். அப்புறம் மேங்கோ 2 லிட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். அது ரேட்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் லிச்சி எப்போவுமே இது டிமார்ட் போனால் இதுவும் வாங்குறது தான். நாங்கள் இதில் 2 வாங்கினோம். ஆனால் நான் தான் குடிக்க முடியாது ஃப்ரெண்ட். கோல்டாக இருக்குது. குடிக்க முடியாத டைமில் வாங்கி வைக்கிறாங்க. அதில் 2 வாங்கினோம். அப்புறம் நெய் வந்து 1 kg வாங்கினேன். பாட்டில்லே இந்த வாட்டி வாங்கிட்டேன். 1 kg. வாஷிங் லிக்விட் இது நான் வாங்க போனதே மைதா மாவுக்காக, எனக்கு கேக்குக்காக தான் மெயினாக போனோம். அப்புறம் பார்த்தா அது இதுன்னு வாங்கியாச்சு. அப்புறம் சக்தியில் வந்து தனியா பவுடர் பெரிய பாக்கெட் வாங்கியிருக்காங்க. வெந்தயம், சோம்பு, கடுகு,
பெருங்காயம். ஏன்னா அவர் பெருங்காயம் கட்டி வாங்கியிருக்காரு. நான் யூஸ் பண்ண மாட்டேன், அவர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அவர் வாங்கியிருக்காரு, மாமா வாங்கியிருக்காரு. மட்டன் மசாலா, மட்டன் மசாலா. மைசூர் சாண்டல் சோப்பு, பிஎஸ் சோப்பு. இது மாமாவுக்கு, இது ஸ்வேதாக்கும் எனக்கும். சக்தியில் வந்து வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் கல் உப்பு, இது வந்து சீரகம். புட்டுக்கு அரைக்கிறதுக்காக பச்சை அரிசி வந்து ஒரு 1 kg வாங்கினேன், புட்டு மாவு அரைக்கணும்னு. அதனால் இது ஒரு 1 கிலோ. கல் உப்பு 2 வாங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் 1 kg, கடலை பருப்பு 1 கிலோ. கடலை பருப்பு 1 கிலோ. இது வந்து ராகி மாவு களி கிண்டுறதுக்காக அம்மாக்காக வாங்கினேன். அது ஒரு 1 kgக்கு மேலே இருக்கும் போல இது. அப்புறம் மைதா வந்து ஒரு 2 kg. பிரியாணி அரிசி வந்து ஒரு 3 kg வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஷாப்பிங் பண்ணது அவ்வளோதான். அம்மா வந்து வேலைக்கு கட்டின்னு போகிறதுக்காக குட்டி குட்டி பாக்ஸுங்கெல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் நைஃபு, சிஸ்ஸர்லாம் வாங்கினாங்க. அவங்க வீட்டில் நம்ம காரை விட்டு வர்றதுனால அவங்க அங்கேயே அந்த பொருள்லாம் வச்சுட்டாங்க. நான் வாங்கினதெல்லாம் இவ்வளோதான். இவ்வளோதான் நான் வாங்கின பொருள்லாம். நான் மெயினாக வாங்க போனது மைதாவும் எண்ணெய் மட்டும்தான் வாங்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் இதுதான் வாங்க போனேன். எண்ணெய் வந்து அங்கே வாங்கலை, பாப்பா வந்து ஆன்லைனில் எப்பவுமே வாங்கி தரா, கம்மியாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஆன்லைனில் தான் எண்ணெய் மட்டும் வாங்குவோம். இப்போ ஆர்டர் போடுறாங்க ஆன்லைனில் ஆயில் மட்டும். மீதி எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மீதி நார்மலாக எல்லாமே வீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இப்போதைக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கே இது ஓடிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் ஒரு பட்ஜெட்டில் போனேன், ஆனால் பட்ஜெட்டை மீறி போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின பொருள்லாம் காமிச்சிட்டேன். நாங்கள் வெளியே போனோம். அம்மா திடீர்னு நடுவில் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வேலையிலேருந்து அப்படியே கால் பண்ணவே பக்கத்தில் தாம்மா இருக்கேன் அப்படின்னாங்க. சரி அப்படியே கூப்பிட்டுட்டு அம்மாவையும் அங்கேயே வந்து இறங்கிட்டாங்க. அம்மாவும் கூட வந்தாங்க, ஷாப்பிங் வந்தாங்க. போயிட்டு வந்துட்டோம். எல்லாம் சாப்பிட்டாச்சு. உள்ளே ஏசி போட்டு படுத்துட்ருக்காங்க. அவ்வளோதான், நானும் இப்போ படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நல்லா தூங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.